வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியில் சோழ மன்னர்களையும் சோழ மன்னர்களின் மெய்க்கீர்த்திகளையும் காண உள்ளோம். மெய்க்கீர்த்தி என்பது ஒரு மன்னனின் கல்வெட்டு தொடக்கத்தில் அவனது ஆட்சி ஆண்டுக்கு முன்னதாக அமைவது. இது செய்யுள் வடிவிலேயே அமைந்திருக்கும். முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கல்வெட்டுகளில் இம்மெய்க்கீர்த்திகள் காணப்படுகின்றன. பொதுவாகவே மன்னனின் வெற்றி புகழை சொல்லும் வகையில்தான் மெய்க்கீர்த்திகள் அமைந்திருக்கும். பிற்காலத்தில் சித்திரமேலி, ஐநூற்றுவர் போன்ற வணிக குழுக்களும் தங்களுடைய புகழை பறைசாற்றுவதற்காக கல்வெட்டுகளில் மெய்க்கீர்த்திகளை வரைந்துள்ளனர். முதலாவதாக திருமகள் போல என்ற மெய்க்கீர்த்தி முதலாம் ராஜராஜ சோழனுக்கு உரியது. திருமன்னி வளர என்ற மெய்க்கீர்த்தி முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு உரியது. அடுத்ததாக திங்களேர் தருதன் தொங்கல் என்ற மெய்க்கீர்த்தியும், திங்களேர் பெறவளர் என்ற மெய்க்கீர்த்தியும், திருக்கடியோடு தியாகக்குடி என்ற மெய்க்கீர்த்தியும் முதலாம் ராஜாதிராஜனுக்கு உரியது. அடுத்ததாக திருமாது புவி என்னும் மெய்க்கீர்த்தியும், திருமகள் மருவிய செங்கோல் என்ற மெய்க்கீர்த்தியும் இரண்டாம் ராஜேந்திர சோழனுக்கு உரியது. அடுத்ததாக திருவளர் திருள்புய திருநிலவளம் என்ற மெய்க்கீர்த்தியும், வீரமே துணையாக என்ற மெய்க்கீர்த்தியும் வீர ராஜேந்திர சோழனுக்கு உரியது. அடுத்ததாக திங்களேர் மலர்ந்து வெண்கொடை என்ற மெய்க்கீர்த்தி அதிராஜேந்திர சோழன், அதாவது வீரராஜேந்திர சோழனின் மகனுக்கு உரியது. அடுத்ததாக திருமன்னி விலங்கு என்ற மெய்க்கீர்த்தியும், புகழ்மாதி விளங்க என்ற மெய்க்கீர்த்தியும், புகழ் சூழ்ந்த புணரி என்ற மெய்க்கீர்த்தியும், பூ மேலிர் இவையும் பொற்செய பாவையும் என்ற மெய்க்கீர்த்திகள் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு உரியது. அடுத்ததாக பூமாது புணர என்ற மெய்க்கீர்த்தியும், பூமாலை மிடைந்து என்ற மெய்க்கீர்த்தியும் விக்கிரம சோழனுக்கு உரியது. அடுத்ததாக பூமண்ணு பதுமம் என்ற மெய்க்கீர்த்தியும், பூமருவிய புவியேழும் என்ற மெய்க்கீர்த்தியும், பூமேனி வளர் என்ற மெய்க்கீர்த்தியும், பூமேவு திருமகள் என்ற மெய்க்கீர்த்தியும், பூமண்ணு பாவை என்ற மெய்க்கீர்த்தியும், பூமண்ணு பூத்தை என்ற மெய்க்கீர்த்தியும் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு உரியது. கிட்டத்தட்ட 6 மெய்க்கீர்த்திகள் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு உரியது. அடுத்ததாக பூ மருவிய பொழிலேலும் என்ற மெய்க்கீர்த்தியும், பூ மருவிய திருமாதும் என்ற மெய்க்கீர்த்தியும் இரண்டாம் ராஜராஜனுக்கு உரியது. அடுத்ததாக கடல் சூழ்ந்த பார் மாதரும் என்ற மெய்க்கீர்த்தியும், கடல் சூழ்ந்த பார் ஏழும் என்ற மெய்க்கீர்த்தியும் இரண்டாம் ராஜராஜனுக்கு உரியது. அடுத்ததாக புயல் வாய்த்து என்ற மெய்க்கீர்த்தியும், புயல் பெருக வளம் பெருக என்ற மெய்க்கீர்த்தியும் மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு உரியது. அடுத்ததாக சீர்மன்னி 24 திசை விளக்கு என்ற மெய்க்கீர்த்தியும், சீர்மண்ணு மலர் மகளும் என்ற மெய்க்கீர்த்தியும் மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு உரியது. அடுத்ததாக பூமியும் திருவும் என்ற மெய்க்கீர்த்தியும், பூமருவிய திருமடந்தை என்ற மெய்க்கீர்த்தியும் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு உரியது. இத்துடன் சோழ வம்சம் நிறைவு பெறுகிறது. அதனால் யாருக்கும் மெய்க்கீர்த்தி அதன் பிறகு கிடையாது. நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்